லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளுக்கு கூச்சமே இல்லாம நாம பேசணும். மக்கள் பிரச்சனைகளை பேசாததுனால, உள்ளூர் பிரச்சனைகளை பேசாததுனால மக்கள்கிட்ட காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு இல்லாமல் போகுது. புதிய கட்சிகளை நோக்கி எல்லோரும் போகிறாங்க அப்படிலாம் திரு கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்கொள்வதற்கு இருக்கக்கூடிய சிரமத்தை தான் கார்த்திக் சிதம்பரம் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, முதல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு ஒரு நெருக்கடியை தெரியுதா திமுகவுக்கு? அதுக்கப்புறம் வருவோன்னு பார்த்தேன். பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதுவும் ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். இன்சிடென்ட்ஸை ஒரு ஐசோலேட்டடாக பார்க்குற கண்ணோட்டம் நமக்கு வேணும். ஆக்சுவலாக நடந்திருக்கிற விஷயங்கள், அது கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கலாம், அது ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருக்கலாம். நிச்சயமாக போலீஸோட ஃபெயிலியர்லாம் அதில் இருக்குன்றதில் மறுக்கிறதுக்கு இல்லை. அது போலீஸ் ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். லா அண்ட் ஆர்டர்ன்றது பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பொதுமக்கள், நான் இன்றைக்கி காத்தால் வரேன், எழுந்துக்கிறேன், என்னோடய நார்மல் வேலையை பார்க்குறேன், வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், மெட்ரோவில் போகிறேன், எல்லாத்தையும் போகிறேன், ஏன்னா என்னோடய வேலையை கவனிச்சிட்ருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி மணிப்பூரில் அந்த நிலைமை இருக்கா? போனால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. டாக்காவில் அந்த நிலைமை இருக்கா? போனால் வெளியில் போனால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த மாதிரி பல ஊரில் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இருந்தால் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ளே வருமே தவிர, இந்த மாதிரியான ஐசோலேட்டட் பிரச்சனைகள் போலீஸோட ஃபெயிலியர். ஐசோலேட்டடாக பார்க்கணுன்னா எப்படி? அது இது இப்போது கள்ளச்சாராய மரணங்களோ, இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையோ, இல்லை எடப்பாடி சொல்கிற 519 கொலைகள் என்னென்ன காரணங்களாக நடந்து நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஐசோலேட்டடாக தான் பார்க்கணும். இப்போது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டில் 45 நாளில் 39 கொலை நடந்திருக்கு சார். ஜெகன் பிரதமரோட போய்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஏன் அங்கே நடந்தது என்னென்ன காரணங்கள் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இதை ஸ்வீப்பிங்காக சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லாமல் போலீஸ் ஃபெயிலியர். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கலாம். கள்ளச்சாராயத்தில் மரக்காலத்துக்கு அப்புறம் போலீஸ் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், கோட்டை விட்டாங்க. பட் அந்த சம்பவங்களுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகள் அது ஓகேவா, அது சரியான போக்கில் போயிட்டுருக்கா அப்படின்றத பார்க்கும்போது சரியான போக்கில் போயிட்டுருக்கு. அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். ஆம்ஸ்ட்ராங் கேஸில் பாட்டம் ஆஃப் தி கேஸில் போகிறீங்களா இல்லையா? அதை உண்மை குற்றவாளியில் கண்டுபிடிக்க போகிறீங்களா இல்லையா? அதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு முக்கியமான கவலை அதில் இருக்குது. போலீஸ் ஃபெயிலியர் நான் சொல்கிறேன் இல்லையா? 200 சட்டம் ஒழுங்குக்கும் சம்மந்தம் இல்லை, போலீஸ் ஃபெயிலியர் தான். 200 நாட்களில் 595 கொலைகள்னு திருப்பிய சொல்லுறாரு. அது எப்படி ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்? சார், அது கொலைகள் நடந்திருக்கலாம் சார், நான் இல்லைன்னு மறுக்கலை சார். என்ன காரணம் தான் நடந்தது இல்லை, அது பங்காளி கொலையாக இருக்கலாம், கள்ளக்காதல் கொலையாக இருக்கலாம், வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு கொலைகள் நடக்குது. வீட்டுக்குள்ளே 3 பேரை கொலை பண்ணியிருக்கலாம், ஒருத்தன் திருடுறதுக்காக கொலை பண்ணியிருக்கலாம், ஒரு ஜஸ்ட் 3 பவுன் செயினுக்காக ஒரு பொம்பளை கொலை பண்ணுறாங்க வீட்டில் போகுது. எவ்வளவோ நடக்குது கொலைகள். இது பொலிட்டிக்கலாக ஒரு கொலை நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸில் கூட பொலிட்டிக்கலாக நடந்திருக்கான்றது இதுவரையும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் ரொம்ப திறமையான ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாங்க, அவர் பாட்டம் ஆஃப் த கேஸில் போவார்ன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. பாட்டம் ஆஃப் தி கேஸ்னால் இதுவரையும் பொது வெளியில் என்னென்ன விஷயங்கள் அடிபட்டுருக்குன்றத கமிஷனர் கவனத்தில் வச்சுக்கணும். ஆக்சுவலாக இதுவரையும் நடந்திருக்கிறதுல பார்த்தா அந்த மாதிரி கவனம் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பொது வெளியில் என்னென்ன விஷயங்கள் அடிபட்டதோ அதை அவர் கவனத்தில் வச்சுக்கணும்னு மறுபடியும் நான் வலியுறுத்தினேன். வர அந்த விஷயங்களை அவர் நோக்கி போகிறாரா? அப்போ தான் அது பாட்டம் ஆஃப் தி கேஸில் போகிறதா இருக்கும். அது அவர் போகணும். அது போகலைன்ற போது நமக்கு ஒரு கேள்விக்குறி வரும். அதான் நம்ம பாயிண்ட். இன்னொரு விஷயம், கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த சட்டம் ஒழுங்குலேயே அதுலேயே இன்னொரு மோசமான ஒரு டெண்டன்சி என்னன்னா, திருவேங்கடம் என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசியிருப்போம் நம்ம. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த திருவேங்கடம் கள்ளத்துப்பாக்கியை வச்சுருந்தான்ற விஷயம் இருக்குல்ல, அவன் போலீஸை சுட்டான்ற விஷயம், அது ஒரு ஆபத்தான போக்கு. அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை ரவுடி எவ்வளோ துப்பாக்கி வச்சுருக்கான் போலீஸ் கண்டுபிடிச்சது வரையும்? துப்பாக்கிகள்லாம் இந்த உள்ளே இருக்கிற 10 பேர்கிட்ட அவன் எவ்வளோ துப்பாக்கி வெளியில் எவ்வளோ மறைச்சி வச்சுருக்கான்? இதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸ் பொறுப்பா இல்லையா? துப்பாக்கி ரவுடிகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு சார். எவ்வளோ ரவுடி இப்போ நாளைக்கு அவன் அறிவாள் தான் எடுப்பானா துப்பாக்கி எடுப்பான்னு தெரியாது இல்லை, எத்தனை ரவுடி துப்பாக்கி எடுப்பான்னு நமக்கு தெரியாது இல்லை எதிர்காலத்தில். அப்போ போலீஸோட வேலை என்ன? எத்தனை ரவுடிகிட்ட எத்தனை துப்பாக்கியை கைது பண்ணீங்க நீங்கள்? அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் தான் போலீஸோட வேலை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல அதுக்குன்னு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தமிழ்நாட்டில் மக்கள் வெளியிலேயே நடமாட முடியலன்னா, இது மணிப்பூர் கிடையாது, இது டாக்கா கிடையாது, பங்களாதேஷ் கிடையாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா ஒரு க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஸ்டெர்லைட்டில் உங்களால் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே கலாட்டானது 13 பேர் சுட்டு கொண்டீங்க. 2012 பரமக்குடியில் 6 பேரை சுட்டு கொண்டீங்க. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 10 வருஷ ஆட்சியில் 19 பேர் சுட்டுக் கொண்டது அப்போ தான் நடந்தது. 2011 20 தான் நடந்த விஷயம் இது. ஆக்சுவலாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட அவ்வளோ பேர் சாகலை. ஈவன் முதுகுளத்தூர் கலவரத்தில் கூட 17 பேர் தான் செத்தாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது
ஒரு க்ரௌடை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? 144 தடை உத்தரவு போடுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களா, இல்லை ஃபயரிங்கை கொண்டு போகிறீங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுதான் சட்டம் ஒழுங்குக்குள்ளே வரும். நம்மளுடைய ரெகுலரான வாழ்க்கை பாதிக்கப்படுதா, நம்மளால் நார்மலான இயங்க முடியுதா, இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே போலீஸ் ஃபெயிலியர் இருக்குது. இந்த நான் சொன்ன சம்பவங்களில் போலீஸ் ஃபெயிலியர் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குறிப்பாக உளவுத்துறை ஃபெயிலியர் இருக்குது. குறிப்பாக ரவுடிகிட்ட துப்பாக்கி இருக்கிற விஷயம் வந்து அதிர்ச்சி தரத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது எவ்வளவு ரவுடிகள் தமிழ்நாட்டில் துப்பாக்கி வச்சுருக்காங்கன்றத போலீஸ் கண்டிப்பாக வந்து தேட வேண்டிய, கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் கார்த்திக் சொல்கிறீங்க இல்லையா, கார்த்திக் சிதம்பரம் இந்த மாதிரி அவரும் ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் அதுக்கு ஃபேமஸ் ஆனவர் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலாக அந்த கூட்டணியில் இருக்கும்போது அவர் பேசியிருக்கார். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை இணைத்திருப்பது என்பதே மோடி எதிர்ப்பு தான். ஆக்சுவலாக மோடி அகற்ற வேண்டும் என்கிற தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றக்கூடாது, மோடி எதிர்ப்பு. அந்த செயினில் தான் வந்து அந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஆஸ் லாங் அஸ் மோடி வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதையும் இந்த கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் யாராவது இலவு காத்த கிளி மாதிரி இருந்தாங்கன்னா அது இலவு காத்த கிளியாக தான் இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து காங்கிரஸ் பேசுது, மின்கட்டண உயர்வு குறித்து அந்த பாயிண்ட் பேசுறாங்க, சட்டம் ஒழுங்கு கொலை குறித்து திருமாவளவன் பேசுறாரு. பேசணும் சார், பேசணும். கூட்டணி கட்சிகளாக இருக்கிறதுனால பேசக்கூடாதுன்னு கிடையாது, பேசணும். இப்போ சிபிஎம் பாருங்க, மின்கட்டணத்தை எடுத்து ஒரு போராட்டம் நடத்த போறாங்க. அதில் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக டீல் பண்றாங்க பாருங்க. இந்த கட்டண உயர்வில் வந்து பெரும் பங்கு வந்து மத்திய அரசுக்கு சார்ந்தது. அதனால எங்க போராட்டம் வந்து மத்திய அரசு எதிர்த்து போராட்டம்னு சிபிஎம் சொல்றாங்க. ஆனால் மாநிலத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டால் மக்களுக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் மத்திய அரசு மாநில அரசுன்னு பிரித்து சிபிஎம் பாலகிருஷ்ணன் வந்து அறிக்கை விடுறார், அப்படி போராடுறார். அதுவே தவறு என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா மின்சார கட்டண உயர்வில் இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அதுக்காக குரல் கொடுக்க வேண்டியது இந்த கூட்டணி கட்சிகளுடைய கடமை, போராட்டம் நடத்த வேண்டியது கடமை. ஆக்சுவலாக போராட்டம் நடத்தியதுனாலே கூட்டணி இல்லைன்னு ஆயிட போகிறதில்ல. ஆக்சுவலாக நீங்கள் தேர்தலுக்கு தேர்தல் அந்த கூட்டணி இருக்குது. உங்களை இணைக்கிற விஷயம்ன்றது வேற, இது கிடையாது. உங்களை இணைக்கிற விஷயம் மோடி எதிர்ப்பு, தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது, பாசிச எதிர்ப்பு. அதனால் அந்த பாயிண்ட்ல நீங்க தெளிவா இருக்கீங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நார்மலா ஒரு அரசியல் கட்சி மக்களுக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது லோக்கல் இஷ்யூஸ் நீங்கள் கையில் எடுத்து போராடணுன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்ட். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் அலையன்ஸில் இருக்கீங்கன்றதுக்காக மக்கள் பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு நீங்கள் போக முடியாது. ஆனால் இதனாலலாம் திமுக கோச்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்ன கேட்டால். ஏன்னா நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அரசியல் கட்சி போராடலன்னா எதுக்கு சார் இருக்காங்க? அவங்க அந்த திமுகலே சேர்ந்துட்டு போயிடலாமே எல்லாருமே. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.